ஸோ இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடு சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸாக பார்த்துருவோம். சிக்கன், எண்ணெய், சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம் பருப்பு, மஞ்சள் தூள், முழு தனியா, முந்திரி பருப்பு, சோம்பு, மிளகுத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், வரமிளகாத்தூள். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் நம்ம சொல்லிட்டோம். சிக்கனை மேரினேட் பண்ண போறோமா இல்ல குக் பண்ணலாமா? சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும் மேம். ஓகே. என்னென்ன? சால்ட், மஞ்சள் தூள். ஓ, எப்பவுமே இவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு போடுவாங்களா தெரியாது, பட் மஞ்சள் தூள் கண்டிப்பா போட்டு கிளீன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்படி நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் தனியா, தனியான்னு சேர்ந்து காஞ்ச மிளகாய், கிராம்பு, ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை. ஓகே. அவ்வளவுதானா? ட்ரை ரோஸ்க்கு ஃபுல் சிம்ல இருக்கு. கொஞ்சம் ஹை பண்ணட்டுமா இல்ல இல்ல மேம், ரொம்ப சிம்லயே இருக்கட்டுமா? ஓகே. இப்ப அடுத்து என்ன போட போறோம்? சீரகம். ஓகே. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம். ஓகே. இப்ப போதுமாப்பா இது? போதும். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் மற்றதெல்லாம் அரைக்க போறோம். ஸோ இதை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். நான் பண்ணிட்டுமா? ஓகே. நம்ம பார்த்ததுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்க. ஓகேவா இல்லை இன்னும் அரைக்கணுமா? இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் நான் அரைக்கிறாங்க. தாராளமாக அரைங்க. நாங்கள் மேபி ட்விஸ்ட். எஸ். ஓகே. ஸோ இப்போ அவங்க அரைச்சது எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, நம்ம போட்டதுலேயே ஒரு ஃபைன் பிளெண்டு அதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். போதுமா இது? ஓகே. சின்ன வெங்காயம், தக்காளி, ஓகே, எல்லாம் அரைக்க போறேன். ஓகே. ஸோ எவ்வளோ தேவையோ அதில் போட்டுடலாம்ப்பா. சின்ன வெங்காயம், போதுமா? போதுமா. ஓகே. தனித்தனியாக அரைக்க போறோமா இல்லை சேர்த்து? சேர்த்தியா? தக்காளி தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் அண்ட் தேவையான அளவுக்கு தக்காளி போட்டிருக்கோம். வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமாப்பா? வேற எதுவும் வேணாம். அரைச்சிடலாமா? ஓகே. போதுமா? ஓகே. பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சும்மா அப்படி போட்டு
பல்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், ரெண்டுமே நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ கடாய் வைக்கலாம். ஆமா, கடாய் வச்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம், தேவையான அளவுக்கு தக்காளியை விட்டு நல்லா அரைச்சிருக்கோம். ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே, கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்தடுத்த இன்கிரீடியன்ட் அடங்கிருச்சுப்பா. போடலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா? போடலாம். ஓகே, பிரியாணி இலை. அதுக்கப்புறம் என்ன போடுறோம்? பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன ஒரு துண்டு பட்டை. ஓகே, ரெண்டு கீரி வச்சு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நமக்கு பேன் தேவைப்படாது இல்லப்பா இப்போ? முந்திரி போடுறோம். கருவேப்பிலை. ஓகே, அரைச்சி வச்ச பேஸ்ட் அரைச்சி வச்சது போட்டுடலாமா? ஸ்பூன்ல எடுத்து அப்படி போடுங்க. தண்ணி ஏதாவது ஆட் பண்ணலாமாப்பா? கொஞ்சம் கொஞ்சம் 5 minutes கழிச்சு ஆட் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஜார்ல இருக்கிறது எடுக்கிறதுக்கு வாட்டர் வேணுமா? ஏன்னா இதுல கூட இருக்கு நிறைய இல்ல. ஆமாங்க. சூப்பர். நம்ம போட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் குக் ஆனதால அப்படி ரெட்டிஷா இருந்தது. நம்ம மசாலா கலருக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி போறோம் தான், பட் வெங்காயமா போட போறது இல்லையா? ஓகே, மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, மஞ்சள் தூள் போட்டாச்சு. இது நல்லா வந்து ராஸ்மல் போகணும். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெசிபியை குக் பண்றது வந்து நமக்கு ஒரு விஷயத்த அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம போற மாதிரி இல்ல, கொஞ்சம் மாத்தி மாத்தி இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றது, மாத்தி மாத்தி போடுறது மாதிரி இருக்கு. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பதான் போடுறோம். ஓகே, இஞ்சி பூண்டு விழுது போட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம சிக்கன் எடுக்க போறோம். சிக்கனை கிளீன் பண்ணி வச்சதோட சரி, மேரினேட் எல்லாம் எதுவும் பண்ணல. குழம்பு மிளகாய், இந்த மிளகாய். இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் மாதிரி இருக்கு, பட் அது வெறும் வர மிளகாய் தூள் தான். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கனை போட்டாச்சு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்கல்ல, நான் தண்ணி ஆட் பண்ணிட்டோமாப்பா? நான் கொஞ்சம் சிக்கன் வதங்கிட்டு இதுல, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் நான் இதுல ஆட் பண்ணி வைக்கிறேன். நம்ம ஜார்ல தேவையான. ஓகே,
யா இப்போ பாருங்க நமக்கு எல்லாத்தையும் கிடைச்சாச்சு. ஆட் பண்ணட்டுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் தேவை. கொஞ்சம் இங்க வைக்கிற மூவி எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, இப்போ கம்மியா தான் மேம் தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா கொட்டிடுறோம். ஓகே. அப்பதான் அந்த மசாலா பிடிக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை ஆட் பண்ணுங்க. இன்னும் வாட்டர் தேவைப்படுமாப்பா? இப்போ கொஞ்சம் லைட்டா தேவைப்படும். ஏன்னா நம்ம செட்டிநாடு சிக்கன் தான் சொல்லியிருக்கோம். அது வந்து கிரேவியா, செமி ட்ரையா, இல்ல ஃபுல் ட்ரையாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதை நம்ம சொல்லிடலாம். எப்படி இது கிரேவியா இருக்க போதா இல்ல செமி ட்ரை? செமி கிரேவி தான் மேம். செமி கிரேவியா? ஓகே. ரொம்ப ட்ரையா இருக்கு ஓரளவுக்கு. ஓ, ஸோ பவுலில் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு லிட்டு தேவைப்படலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வேகறதுக்காக லிட் போட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோம்? கொஞ்சம் வேகிற வரைக்கும். நமக்கு டைமிங் தெரியாது, பார்த்தா வேகணும். ஓகே. ஸோ வேகிற டைமிங் நம்ம வந்து அதாவது குக்கிங் டைமிங் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுகன்யா அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு பெப்பர் தூள் பேலன்ஸ் இருக்கு. பெப்பர் தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க போறோம். இது ரெண்டும் தான் வேலை. ஸோ அது ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் பெப்பர் தூளை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளேட்டிங்கை முடிச்சுட்டு கார்னிஷ் பண்ணிட்டு ரீகேப்பை பார்த்துடலாம். தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். நம்ம போட்ட வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எவாபரேட் ஆகி ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அடுத்த இன்கிரீடியன்ட் பெப்பர். ஓகே, ஸ்பூன் இங்க இருக்குடா செல்லம். பெப்பர் பவுடர் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த ஸ்பைசியா சாப்பிடணும்னா கொஞ்சம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ அதுக்கான வேலைகளையும் நம்ம பார்த்துருவோம். நான் அடுத்து வந்து கொத்தமல்லி கார்னிஷ். ஓகேப்பா. மல்லி போட்டு இறக்கிடணும். ஓகே. அண்ட் ஒன்ஸ் ரெடி அப்படின்னா எடுத்து வச்சுட்டு ரீகேப்பை பார்த்துருவோம். ரெடியாப்பா? ரெடி. ஓகே. இந்த எல்லாம் வேணும். விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் போடும்போது என்ன பண்ணுவோம்னா சில பேர் அதை போட்டுட்டு வாசனை எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ இல்லை அரைச்சி போடுவாங்க. நம்ம அரைச்சும் போட்டிருக்கோம். அதனால அந்த இலையை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன். ஓகே. ஸோ மசாலா ரொம்ப அழகா அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்ட மசாலா குக் பண்ணதுலேயே ஃப்ளேவர்லேயே தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா என் கடமை ஓவர், இதுக்கப்புறம் நீங்களாச்சு அந்த ரெசிபி ஆச்சு, உங்கள் ஷெஃப் ஆச்சு அப்படின்னு நிற்கிறாங்க பாருங்க சுகன்யா அவர்கள். ஸோ இப்போ நம்ம கடமை எப்போ முடியும் அப்படின்னா இதுக்கான ரீகேப் சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணும்போது தான். ரீகேப்பை பார்த்துடலாம். முழு தனியா, சோம்பு, வரமிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பவுடரா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து ஜார்ல மறுபடியும் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுல நம்ம கேஷ்யூஸையும் ஆட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இப்ப அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதை ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் குக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டா போட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்றோம். இதெல்லாம் நல்லா வந்து ஃபைனா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே
சிக்கனை போட்டுட்டு கூட மிளகா பொடி போடலாம், இல்லை மிளகா பொடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டு அதையும் குக் பண்ணிட்டு சிக்கனை போடலாம். ஸோ சிக்கனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதுல கொஞ்சம் விழுது பேலன்ஸ் இருக்கும். அந்த ஜார்ல தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணிட்டு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இதுல தூள் ஆட் பண்றோம், அதையும் கொஞ்சம் சால்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்றோம், மிளகுத்தூள் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் சால்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்தாச்சு. அண்ட் டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. வித் நம்மளோட அந்த கிரேவியோட முந்திரியை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். அந்த அதுலேயே கொஞ்சம் கிரேவி இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ். டேஸ்ட் பண்ணிடுவோம் முந்திரியோட சிக்கன் பீஸோட. பேர் வச்சதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு கரெக்டான வேலை பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் மட்டும்தான் வச்சிருக்கோம். கிரேவியா, மசாலாவா, செட்டிநாடு சிக்கன் கறியா அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ பேர் வச்சதுல ஃபைனா ரொம்ப வயசா சூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதையாவது பேர் பண்ணும்போது அதை கரெக்டாக குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, காரம் அண்ட் எல்லாமே ஃபைனாக இருக்குது. முக்கியமாக வந்து சிக்கன் குக் பண்ணது அண்ட் நல்ல ஒரு ஸ்பைசியான கிரேவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம இதில் வந்து பெப்பரும் போட்டிருக்கோம், கூடவே வரமிளகா அண்ட் பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பர் ஸ்பைசி சிக்கனாக இருக்குது. அண்ட் இதை வந்து ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மற்றபடி வேற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஷெஃப் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு சிக்கன் ரெசிபியில் டிஃபரெண்டான செட்டிநாடு சிக்கன் ரெசிபியை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிக்க போகிறோம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நான் தேவி கிருபா, சுகன்யா அண்ட் அவர் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு சந்திக்கலாம். டில் தென் பை. லவ் யூ ஆல்.